அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரௌலத்துல் ஜன்னா ஷாஃபிஈ ஜும்மா பள்ளிவாசல் மற்றும் சஃபியா பெண்கள் மதரசா நடத்தக்கூடிய வக்ஃபு திருத்த சட்டம் விழிப்புணர்வு கருத்தரங்கம். இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்தி தருமாறு நம்முடைய ரௌலத்துல் ஜன்னா பள்ளிவாசலுடைய தலைவர் ஜனாப் அமீன் அண்ணன் அவர்களை தலைமை தாழ்ந்து தருமாறு அன்போடு அழைக்கிறோம். அதை நான் வழிமொழிகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் ரௌலத்துல் ஜன்னா சஃபியா ஜும்மா பள்ளிவாசல் மற்றும் சஃபியா பெண்கள் மதரசா நடத்தும் வக்ஃபு திருத்த சட்ட விழிப்புணர்வு தலைமை தாங்க எனக்கு அழைத்தமைக்கு நன்றியை சலாத்தையும் தெரிவித்து வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது கிராத் அவர்கள் நமது பள்ளி இமாம் அவர்கள் எஸ் உமர் பார்க் ஜமாலியா எம்ஏ அவர்கள் இப்போது கிராத் ஓதி துவக்கி வைப்பார்கள் என கூறுகிறார். அவர் வரவேற்க. அஸ்ஸலாமு அலைக்கும். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما ولا تكونوا كالذين نسوا أنفسهم أولئك هم الفاسقون. لا يستوي أصحاب النار وأصحاب الجنة. أصحاب الجنة هم الفائزون. لو القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك
العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العلي العظيم. السلام عليكم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நல்ல அருமையான பொருள் வளர்த்துள்ளவங்க ஆசிரியர். இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளிக்கு ரொம்பவும் எங்களுக்கு ஒருத்தர் சும்மா எங்களுக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு மீண்டும் அவங்களுக்கு நல்லா இருக்க துவா செய்யணும். இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக வரவேற்பு நிகழ்த்திருக்கின்ற டாக்டர் முகமது சர்வத் அவர்களை வரவேற்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரிகின்ற ஏக வல்லோனாம் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் போற்றி. அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலார் மீதும் அவருடைய சத்திய பாதையை சற்றும் விலகாமல் மார்க்கப்பணியோடு சமுதாய பணியும் செய்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் மீதும் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மற்றும் நம் தொழில்கூடிய சமுதாயமாக இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலைவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ரவுலத்துல் ஜன்னா பள்ளிவாசலுடைய தலைவர் அன்பு அண்ணன் அமீத் அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய பள்ளியின் பொருளாளர் கோல்டன் பஷீர் அகமது அவர்களே, சாஃபியா பெண்கள் மதரசா கல்விக்குழுவின் தலைவர் டாக்டர் ஃபினாசுதீன் அவர்களே, அருமையான கிராத்தோடு எங்கள் பள்ளியை அழகான முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளியின் இமாம் மௌலவி எஸ் உமர் பாலக் ஜமாலி அவர்களே, இந்த சிறப்பு வாய்ந்த கருத்தரங்கத்தை தோல்வி வைத்திருக்கக்கூடிய சோழநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் மக்கள் தொண்டர் உயர் திரு ச அரவிந்த் ரமேஷ் எம்எல்ஏ அவர்களே, சிறப்புரையாக இருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் முனைவர் எங்களின் வழிகாட்டி ஜே ஹாஜாகனி சார் அவர்களே, மௌலானா மௌலவி KM இலியாஸ் ரியாஜி அவர்களே, சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் ஐயா திரு ஓ ராமன் அவர்களே, எங்களுடைய சிறப்பு அழைப்பை ஏற்று இங்கே வருகை கொண்டிருக்கக்கூடிய விஞ்ஞானி ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்களே, புனித கோபேர்மலையின் ஒன்றியக்குழு உறுப்பினர் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஐயா மரியாதைக்குரிய திரு ப ரவி அவர்களே, எங்கள் சிறப்பு அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வை சிறப்புரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய தலைமை பொதுக்குழு உறுப்பினர் நம் பகுதியின் தலைவர் ஐயா மரியாதைக்குரிய ப ரவி அவர்களை வருக வரவேற்கிறோம். மேலும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வழங்கக்கூடிய ஜனாப் ஹசன் மொழியன் அவர்களே, ஜனாப் அபுதாபிர் அவர்களே, ஜனாப் அஸ்ரப் அலி அவர்களே, இறுதியாக நன்றியுரையாற்ற இருக்கக்கூடிய ரவுலத்துல் ஜன்னா பள்ளிவாசலுடைய துணைத் தலைவர் SBS அக்பர் அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்றவனாக
இந்த சமுதாயம் எதிர்கொள்ளக்கூடிய இந்த வக்ஃப் திருத்த சட்டம், இதன் மூலமாக நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அந்த பிரச்சனையை மக்கள் மன்றத்தில் தொடர்ச்சியாக பேசக்கூடிய, எடுத்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த சமுதாயத்துடைய தோளோடு தோல் என்று இந்த சமுதாயத்திற்காக நாங்கள் இருக்கிறோம் என்று சகோதரத்தோடு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரரையும் வரவேற்கிறேன். யாருடைய பேரால் விட்டுப் போகிறது என்று சொன்னால் அவர்களும் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டு வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. இறைவனுடைய அன்பும் அருளும் இந்து கிறிஸ்தவ இஸ்லாமிய சகோதரர்களாக நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக, இறங்கட்டுமாக. நம் அனைவர்களையும் எல்லா விஷயத்திலேயும் ஒன்று கூட்டி ஒற்றுமையாக்குவானாக. வக்ஃப் திருத்த சட்டம் விழிப்புணர்வு கருத்தரங்கத்தை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர், மக்களின் பாசத்திற்குரியவர், மக்கள் தொண்டர் உயர் திரு சா அரவிந்த் ரமேஷ் அண்ணன் அவர்கள் இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கத்தை துவக்கி வைக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். வக்ஃப் திருத்த சட்டத்தினுடைய விழிப்புணர்வு கருத்தரங்கத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியினுடைய தலைவர் அமித் அவர்களை, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற முகமது சர்வத்கான் அவர்களை, மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேடவாக்கம் ஊராட்சியினுடைய முன்னாள் தலைவரும் ஒன்றிய குழு உறுப்பினருமான தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ப ரவி அவர்களை, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் ஓ ராமன் அவர்களை, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வட்டத்தினுடைய செயலாளர் ரவி அவர்களை, முருகவேல் அவர்களை, பத்மனா அவர்களை, HD போஸ் அவர்களை, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிளைக்கழக சுரேஷ் அவர்களை, மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகள, எதிரே அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற திருத்த மசோதாவை நாடு முழுவதும் இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஒன்றிய அரசை நிச்சயம் இந்த சட்ட திருத்தம் எங்களுக்கு தேவையில்லை என்ற நிலையில் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பதையெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நாம் சார்ந்திருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய இந்த நாட்டை வலிமையோடும் பொலிவோடும் சிறப்போடும் வழிநடத்தி செல்லுகின்ற முதலமைச்சர் தலைமையிலான இந்த சிறப்பான முறையில் அனைத்து கட்சியினுடைய தலைவர்களையும் அழைத்து இன்றைக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற, ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்ட மசோதாவை திருத்தத்தை எதிர்க்கின்ற வகையில் இன்றைக்கு பல நிலைகளில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற தளபதி அவர்கள் எதிர்த்து வெளிப்படுவதில் முதல் இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார். இந்த சட்ட திருத்தத்தை இன்றைக்கு மிக வசதி படைத்தவர்கள், தனக்கு தேவைக்கு அதிகமான இடங்களை வைத்திருந்தவர்கள், தான் சார்ந்திருக்கின்ற மக்களுக்காக தான் சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு நிலையிலும் அவர்கள் உயர வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு அந்த சொத்துக்களை எழுதி வைத்து அதை பராமரிக்கின்ற பணிகளை இஸ்லாமிய சகோதரர்கள் இன்றைக்கு மேற்கொண்டு வருகின்றார்கள். உங்களிடம் வந்து யார் இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் எங்களுடைய இடத்தை கையகப்படுத்தி விட்டார்கள், எங்களுடைய இடத்தை அபகரித்து விட்டார்கள் என்று
இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடியிடமும் உள்துறை அமைச்சரிடமும் யாரிடமும் இதை போய் ஒரு இஸ்லாமிய சகோதரர் கூட சொல்லவில்லை. ஆனால் இவரே முன்வந்து ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு அடக்குமுறையை, ஒடுக்குமுறையை இந்த நாட்டில் கட்டமைத்து விடப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் எப்பொழுதெல்லாம் இந்த இஸ்லாமியர்களை சீண்டுகின்ற வகையிலும் இஸ்லாமியர்களுடைய நாடியை பிடித்து பார்க்கின்ற வகையில் இன்றைக்கு ஒன்றிய அரசு இந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு வகுத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பொழுதும் தமிழ்நாட்டில் அது நடைபெறாது. ஏற்கனவே சிஏ போன்ற சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து இஸ்லாமிய சகோதரர்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் அவர்கள் தடுக்கின்ற வகையில் அந்த சட்ட திட்டங்களை கொண்டு வந்து அதற்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு எதிர்ப்பை தெரிவித்து இன்றைக்கு அந்த சட்டமும் கிளப்பி வைத்துக் கொண்டிருக்கிறது. அதுவே இந்த கொண்டு வந்திருக்கின்ற நம்முடைய வகுத்திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் 100% உங்களோடு சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் எதிர்த்துக் கொண்டிருக்கின்றார். அதனால்தான் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் உறுதிமொழி இருக்கின்ற நிலையும் இன்றைக்கு தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மேடவாக்கம் பகுதியை கூட இதற்காக நம்முடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் போன்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகள் எல்லாம் இன்றைக்கு அதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையிலும் இன்னைக்கு பல நிலைகளில் எதிர்த்து வருகிறார்கள். நிச்சயம் அது உங்களோடு சேர்ந்து நாங்களும் நிச்சயம் இந்த பணிகளை எல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு இந்த சட்ட திருத்தத்தை எதிர்க்கின்ற வகையில் அதற்காக விழிப்புணர்வு கருத்தரங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு இன்னைக்கு இந்த பள்ளிவாசல் இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்கள் இன்றைக்கு நீங்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கீர்கள். அதற்கு என்னுடைய சார்பிலும் முதலில் நன்றியை தெரிவித்து இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கத்தை துவக்க வைப்பதில் நான் பங்கேற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நிச்சயம் நம்முடைய இலக்கு வெற்றி பெறும். அந்த இலக்கை நோக்கி இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் வெற்றி பெறும் என்று கூறி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் நீண்ட நாள் இடுகாடு பிரச்சனை, நம்மளுடைய கபஸ்தான் பிரச்சனை பள்ளிக்கண்ணில் இருந்திருந்தது. நம்மளது மேடவாக்கம் தலைவர் அவர்கள் எங்களுக்கு வந்து இன்னைக்கு கபஸ்தான் இருக்கு, கபஸ்தான் பக்கத்துல பள்ளி இருக்கு, மதரசா இருக்குன்னா இன்னைக்கு பில்டிங் இருக்கு காரணமே எங்க தலைவர் அவர்கள் தான். தலைவர் வந்து எப்பவும் வந்து சிறுபான்மையினர் கேட்க வேண்டிய ரொம்ப இதனால பல கிராம சார்பில் பல எதிர்ப்புலாம் கூட வந்தது. நான் அப்படிதான் கொடுப்பேன் போறான்னு சொல்லி, ஏன்னா நான் கூட இருந்திருக்கேன். நான் அவர் கூட பெற்று பயணிச்சிருக்கேன். 96ல அவர் கூட எலெக்ஷன் அவருடைய தயவால நான் துணைத் தலைவர் ஆனேன். 2001 மீண்டும் என்ன துணைத் தலைவர் ஆகி என்ன அழகு பார்த்தாரு எங்க தலைவர் அவர்கள், ரவி அவர்கள். அதே மாதிரி எங்களுக்கு கபஸ்தானுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்து பக்கத்துல தொழில்வைக்கிறதுக்காக வேண்டிய கபஸ்தான் ஜனதா தொழில்வைக்கிறதுக்கு இடமும் கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ சிறுபான்மையினருக்காக வேண்டிய நம்ம சட்டமன்ற பல வருஷமாக போராடி கொண்டிருந்தது. கார்பரேஷன் திட்டத்தின் மூலியமா 25 லட்சம் ரூபாய் ஃபண்ட் ஒதுக்கி அதுக்கு காம்பவுண்ட் போட்டு வெகு விரைவில் வந்து சாவி தர்றது, இது யாரும் செய்த சாதனையே எங்களது சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சிருக்காங்க. அதனால வந்து மீண்டும் மீண்டும் அவங்க ஆட்சிக்கு வந்து இன்னும் நல்ல பல சாதனையை செய்ய வேணும். தலைவர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்களுக்கு என்னைக்கும் துணையா இருக்கணும்னு கேட்டு இந்த வாய்ப்பதற்கு நன்றி கூறுகிறேன். இங்க வருகை தந்ததுக்கு மீண்டும் அவர்கள் வருக வரவேற்று அவர் நன்றி செலுத்துகிறோம். அண்ணா, மீண்டும் ஒரு கபஸ்தான் பிரச்சனை இருக்குன்னா பெரும்பாகத்துல வந்து ஐசா பள்ளின்னு இருக்கு. அந்த ஐசா பள்ளிக்கு வந்து ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. அது சர்வே பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்களே கூட காம்பவுண்ட் போடுறது ரெடியா இருக்காங்க. அது பெரும்பாக்கம் சம்பந்தம் கோரிக்கை வைக்கிறேன். அது அந்த பெரும்பாக்கம் மெயின் ரோட்ல கிறிஸ்டினுக்கு இருக்கு, இந்துக்களுக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. எங்களுக்கு பெரும்பாக்கத்துக்கு நீங்க கொஞ்சம் தாசில்தார்கிட்டயோ ஆர்டிஓ டிஆர்ஓ சொல்லி அது என்ன எவ்வளோ ஒரு 20 சென்டோ 10 சென்டோ எங்களுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா அதை நாங்கள் சேவ் பண்ணி அதில் நாங்கள் அடக்கம் பண்ணிக்கிறோம். அண்ணன் இது ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அண்ணன் இதை நிறைவேற்றி தரேன்னு அண்ணன் இது மூலம் உங்க ஜமாத்து மூலம் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கருத்தரங்கத்தினுடைய நோக்கத்தை 1-2 வரிகளில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என இருக்கிறேன். பொதுவாக இந்த கருத்தரங்கத்தினுடைய நோக்கம் வக்ஃபு திருத்த சட்டத்தை பற்றி தமிழகம் எங்கும் பல கண்டன ஆர்ப்பாட்டங்கள் பல இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நம்மை சுற்றிலும்
இந்து சமுதாய, கிறிஸ்துவ சமுதாய மக்கள் இஸ்லாமியர்களோடு ஒற்றுமையோடு ஒன்றோடு ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறோம். மாமன் மச்சான் என்ற உறவுகளோடு நாம் எல்லோரும் எந்த அளவுக்கு ஒற்றுமையோடு இருக்கிறோம் என்பது அதிமுக்கியமாக இந்த வக்ஃப் திருத்த சட்டத்திலே அரசியல் சாசனம் எந்த மாதிரியான சவால்களை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறது, மத்தியிலே ஆளக்கூடிய ஒன்றிய அரசு என்னென்ன பொய்களை நம்மவர்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறது, வக்ஃப் திருத்த சட்டத்தை கொண்டு வர துடிக்கக்கூடிய ஒன்றிய அரசனுடைய குறிக்கோளாக ஒளிந்திருக்கக்கூடிய வஞ்சகங்கள் என்ன என்ன என்பதைத்தான் இன்றைய கருத்தரங்கத்திலே நாம் எல்லாம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வேண்டிய இந்த கருத்தரங்க விழிப்புணர்வை, இந்த கூட்டத்தை நம்முடைய ரௌலாத்துல் ஜன்னா பள்ளிவாசல் சக்கியா மதரசா ஏற்பாடு செய்திருக்கிறார். வக்ஃப் அது ஒரு அரபி சொல்லு. வக்ஃப் என்று சொன்னால் என்ன? ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். சென்னையில் மாநில 3வது முதல்வராக இருந்த பெருந்தலைவர் கர்ம வீரர் கருந்தங்கம் காமராஜர் அவர்கள் எங்கேயாவது பங்கனுக்கு விழாக்கு போனாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மேல இந்த பொன்னாடை போத்துவாங்க இல்லையா, அந்த போர்வைகள் எல்லாம் என்ன செய்வாங்களாம், ஒண்ணு சேர்த்து வைப்பாங்களாம். ஒண்ணு சேர்த்து வைக்கின்ற பொழுது அதை ஒன்று சேர்ப்பதற்காக வேண்டி தியாகி அவர்கள் கூடயே இருந்தாங்க. நெல்லை ஜெகமணி என்பதாக சொல்வார்கள். அந்த தியாகி கூடயே இருக்கிறாங்க. இந்த கர்ம வீரருக்கு வரக்கூடிய அந்த பொன்னாடைகளை ஒன்று சேர்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதுல இருந்து ஒண்ணே ஒண்ணு எடுத்துடுறாரு. இது தலைவர் காமராஜர் அவர்களுக்கு தெரிந்த உடனே அவங்க சொன்னாங்களா, இந்த பொன்னாடை போட்டக்கூடிய நான் செல்லும் இடமெல்லாம் எனக்கு வரக்கூடிய இந்த துணிகளை நான் ஒன்று சேர்த்து வச்சு சென்னையில பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பாலகர்கள் சிறுவர்களுக்காக வேண்டி இதை நான் ஒதுக்கி கொண்டிருக்கிறேன். அதாவது அவங்க கூட அதை யூஸ் பண்ணல, பிள்ளைகளுக்காக வேண்டி ஒதுக்கி கொண்டிருக்கிறேன். இதை அவர்கள் சட்டை வைத்து போட்டுக் கொள்வார்கள். அவர்களுக்காக வேண்டி நான் ஒதுக்கி கொண்டிருக்கிறேன். அது வக்ஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையைத்தான் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த வக்ஃப் செய்த பிள்ளைகளுக்காக வேண்டிய தனியாக ஒதுக்கி வைத்திருந்த அதிலிருந்து எடுத்ததை அறிந்து கொண்ட கர்ம வீரர் காமராஜர் தலைவர் சொன்னாங்க, உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுப்பா, நான் என்னுடைய சொந்த காசுல இருந்து வாங்கி தரேன், அதை நீ யூஸ் பண்ணிக்க. ஆனா இது பிள்ளைகளுக்காக வேண்டி, பள்ளிக்கூட சிறுவர்களுக்காக வேண்டி நான் ஒதுக்கி வைத்திருக்கிறேன், அதிலிருந்து எடுக்காதே என்பதாக சொன்னார்கள். அதுதான் வக்ஃப், அதுதான் வக்ஃப் என்பது. அந்த வக்ஃப் என்று சொல்லக்கூடிய ஒன்றைத்தான் அது எப்படி எல்லாம் இது மேலோட்டமாக, ஆனால் இஸ்லாமிய அரசர்கள் முந்தைய மன்னர்கள் எல்லாம் வக்ஃப் என்பதாக ஒதுக்கி வைத்த சொத்துக்கள் அது எதிலிருந்து எடுத்தாங்க? பொது சொத்துக்களில் இருந்து எடுத்தாங்களா, அல்லது ஊர் சொத்திலிருந்து எடுத்தாங்களா, அல்லது பதவியில இருக்கின்ற பொழுது ஆங்காங்கே இருக்கக்கூடிய புறம்போக்கு நிலைகளை எடுத்து வக்ஃப் செய்தார்களா? இல்லை. எந்த மன்னரும் சரி, எந்த அரசியல் தலைவரும் சரி, வக்ஃப் செய்த ஒவ்வொரு சொத்தும் அவருடைய தனிப்பட்ட சொத்துக்கள் தான். தனிப்பட்ட சொத்துக்களை தான் வக்ஃப் செய்திருக்கிறார்கள். அந்த வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது, இறைவனுக்குரியது. அந்த இறைவனுக்குரிய சொத்துக்கள் நிச்சயமாக ஏழை எளிய மக்களுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு பங்கிட்டு அது கொடுக்கப்பட வேண்டும். இப்போதைய செய்தி தெரியுமா? ஏற்கனவே பொது சொத்துக்களை எல்லாத்தையும் ஆளக்கூடிய ஒன்றிய அரசு, பாஜக அரசு 5.65 லட்சம் கோடி விற்பனை செய்து வருவாய் ஈட்டிருச்சு. இப்ப வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய 2026 நிதி ஆண்டிலே 2 லட்சம் கோடிக்கு அளவு பொது சொத்துக்களை விற்பனை செய்ய அரசு இலக்கு செய்ய திட்டம் நிர்ணயம் செய்திருக்கிறார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு கடைசியில எங்க நடு ரோட்ல யார் நிக்கணும்? யார் நிக்கணும்? நம்ம தான் நிக்கணும். இப்படி பொது சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி கொண்டிருப்பதை
நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் நம்மை கடைசியிலே நடுத்தருவிலே தான் நிற்க வைத்து விடுவார்கள் என்பதைத்தான் இந்த மக்கள் எல்லோருமே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் எண்ணம் இந்த வக்பு திருத்த சட்டத்திலே என்ன இருக்கிறது. சும்மா வக்பு திருத்த சட்டம் சொல்றாங்களே, இது என்ன முஸ்லிம்களுடைய தனிப்பட்ட சொத்தை பிடுங்குறாங்களா அல்லது பொது சொத்தை பிடுங்குறாங்களா? அதை பிடுங்கி என்ன செய்வாங்க? ஒண்ணு இல்ல, நீங்க வாங்குறீங்க சரி, எல்லா சொத்துக்களையும் எடுக்கிறீங்க, எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பீங்களா? இல்ல இல்ல. அரசாங்க சொத்துக்கள், நிறைய அரசாங்க சொத்துக்கள் வக்பு இடத்துல தான் இருக்கிறது. பாராளுமன்றமே வக்பு இடத்துல தான் இருக்குது, நீதிமன்றமே வக்பு இடத்துல தான் இருக்குது. நீங்கள் யாருக்காக இந்த வக்பு சொத்துக்களை மொத்தமாக சுரண்டி எடுக்க நினைக்கிறீர்கள்? எல்லாத்தையும் மொத்தமாக்கி ஒரு ஏழை எளிய இந்த பல மாடி கூடையில கட்டியிருக்காரு இல்லையா, அவர் கட்டியிருக்கிறதே வக்பு சொத்துடைய இடத்துலதான். அதை பாதுகாப்பதற்கும் அவர்களிடத்தில் கொண்டு போய் மொத்தமாக கொடுப்பதற்கும் வக்பு சொத்துக்களை அபகரிக்க நினைக்கக்கூடிய இந்த பாஜக அரசினுடைய ஒவ்வொரு இருட்டு குறிப்பையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காக வேண்டிதான் இந்த விழிப்புணர்வு, இந்த கருத்தரங்கம் என்பதை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏழை எளிய மக்கள் உண்ணுவதற்காக வேண்டி கொடுக்கப்பட வேண்டிய வக்பு சொத்துக்கள் அந்த பிணத்தின்றி கழிவுகளுக்கும் முதலைகளுக்கும் கொடுப்பதற்காக வேண்டி இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று தெரியுமா, வக்பு சொத்தாக இருந்த பாபர் மசீதி அந்த இடம் கையகப்படுத்தி பிறகு அங்கே ராமர் கோயிலும் கட்டிவிட்டீர்கள், நல்லதுதான். என்னுடைய இந்து சகோதரன் வணங்குவதற்காக வேண்டி நீங்கள் கட்டினீர்கள், சரி, நான் ஒத்துக்கொள்கிறேன். அங்கே எத்தனை நபர்களை எப்படி நீங்கள் அனுமதித்திருக்கிறீர்கள்? அதே இடத்திலேயே, அதே இடத்திலேயே சுற்றியுள்ள பகுதியிலேயே நீங்கள் உங்களுடைய ஆட்சியை இழந்து உங்களுடைய மூஞ்சியிலே கரியை பூசி அனுப்பினார்கள், ஞாபகம் இருக்கிறதா? அந்த சொத்துக்கள் எல்லாம் வக்புல் இல்லாஹ், அல்லாஹ்வுடைய சொத்துக்கள். திருக்குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது, புரட்டி பாருங்கள். சூரத்துல் ஃபீல் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் இருக்கிறது. ஃபீல் என்று சொன்னால் யானை என்று பொருள். ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயத்தில் திருக்குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த அளவிலேயும் யானை படைகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வசனம், அதை படித்து பாருங்கள். அது அல்லாஹ்வுடைய சொத்து. காபத்துல்லா, மக்காவில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல், கருப்பு நிற பள்ளிவாசல், அது அல்லாஹ்வுடைய வீடு. அதை இடிப்பதற்காக வேண்டி வந்த அந்த யானைப்படை ஆபிரகாம் என்ற தலைமையிலே யானை படைகளை கொண்டு வந்து இடிப்பதற்காக வேண்டி வந்த பொழுது அப்பொழுது தலைவராக இருந்தவர் சொன்னார், எல்லாரும் போய் சொல்றாங்க நம்ம தலைவருக்கு, போய் நம்முடைய பள்ளிவாசல இடிக்க போறாங்க, போய் பாருங்க. அப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எப்ப என்னுடைய வீட்டை இடிச்சா நான் பார்த்துக்கிறேன், அது என்னுடைய வீடு இல்ல, இறைவனுடைய வீடு, அவன் பார்த்துக்கிறான்னு சொன்னான். அபாபில் என்று சொல்லக்கூடிய சிறு சிறு பறவைகளை வரவைத்து சின்ன சின்ன கற்களால் அந்த யானை படைகளை அழித்ததை அந்த திருவசனம் இந்த அளவிலேயும் வசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கடைசி நிலை, அவர்கள் எல்லோருமே அழித்தொழிந்து போனார்கள். அல்லாஹ்வுடைய சொத்திலே கை வைத்தால், வக்பிலே கை வைத்தால் அவருடைய நிலைமை அழிவுதான். எப்படி உங்களை அதே நீங்கள் ராமர் கோயில் கட்டி அதே இடத்திலே உங்களை தோற்கெடுத்து உங்களுடைய மூங்கிலே கரியை பூசினார்களோ, அதுபோல இந்த தமிழகத்தில் நீங்கள் வக்பு சொத்தை எடுப்பதற்காக வேண்டி மிரட்டி பயமுறுத்தி எடுப்பதற்காக வேண்டி நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். அதனுடைய விளைவு பயங்கரமானதாக இருக்கும். தமிழகம் முழுவதும் நீங்கள் எப்பொழுதும் வரப்போவதில்லை. வந்தாலும் உங்களுடைய மூங்கிலே கரியை தான் பூசுவார்கள். காரணம், நீங்கள் செய்யக்கூடிய செயல் அனைத்தும் மக்களுக்கு எதிரானது என்பதை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். அவைகள் எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக எத்துணை பெரும் ஆபத்து நமக்கு இருக்கிறது என்பதை இந்த மனிதர்கள், இந்து, கிறிஸ்தவ, இஸ்லாமிய சகோதரர் அனைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் வக்பு திருத்த சட்டத்தை பற்றி விழிப்புணர்வு கருத்தரங்கத்தை நம்முடைய ரவுலாத்துல் ஜன்னா சக்கியா மதரசா நம்முடைய இந்த இடத்துல மக்களுக்காக வேண்டிய இந்த நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த வக்பு சட்டத்துடைய விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக வேண்டி முக்கோணங்களிலே சிந்திக்கக்கூடிய முன்மூர்த்திகளை இந்த பள்ளிவாசலிலே நாம் தயார் செய்திருக்கிறோம்.
மூன்று நபர்களும் மூன்று கோணங்களிலே நமக்கு இந்த விழிப்புணர்வை பற்றி மிக தெளிவாக எடுத்துரைக்க இருக்கிறார்கள். அவர்களுக்கு வழியிட்டு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இப்பொழுது எனது அருமை அண்ணன் ஆரோக்கிய அண்ணன் 10 ஆண்டு காலம் என்னை துணைத்தலைவர் அழகு பார்த்தவர் ரவி அவர்கள் குழு சீர்வரை ஆற்றுவார்கள். இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வக்ஃப் திருத்த சட்டத்தினுடைய எதிர்ப்பு கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்கின்ற மரியாதைக்குரிய அமீது அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற முகமது சரூர் கான் அவர்களே, பஷீர் அகமது அவர்களே, பெனாசுத்தீன் அவர்களே, உமர் பல் ஜமாலி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அரவிந்த் ரமேஷ் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் மரியாதைக்குரிய ராஜாக்கணி அவர்களே, இலாஸ் ரியாஜி அவர்களே, வழக்கறிஞர் ராமன் அவர்களே, நிகழ்ச்சியிலே என்னோடு கலந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், இந்த வட்டத்தை சேர்ந்த வட்டச் செயலர் ரவி அவர்களே, மேடவாக்கம் எஸ் டி போஸ் அவர்களே, சுரேஷ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பெருந்தலாக கலந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம் மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்றைக்கும் உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பக்கபலமாக தெரிவித்துக் கொண்டு, நானும் உங்களோடு என்றைக்கும் தோழோடு தோல் என்று உறவோடு பணியாற்றுவேன் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அண்ணன் அவர்களுக்கு ஆகிய நன்றி. அடுத்ததாக வழக்கறிஞர் அருணாச்சலம் அவர்கள் 5 நிமிடம் வாழ்த்துரை வழங்குவார். அன்பான நண்பர்களே, நீங்கள் எல்லாம் வழிபடக்கூடிய தலைமைக்கு தலைமையான அந்த நபி அவர்கள் அன்போடு எப்பொழுதும் அழைக்கக்கூடிய தோழர்களே, அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நமது எந்த வகையிலே எந்த அளவிலும் இந்த மைனாரிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த சமூக மக்களுக்கு மெஜாரிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் வைத்துக் கொண்டு எங்கெல்லாம் இன்னல்கள் இழைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நாங்கள் கூட நிற்கிறோம் என்று சொல்லி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு தலைமையாக இருந்து செயல்படக்கூடிய மதிப்புமிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார்கள். எனவே இதை கொண்டு அஞ்சாமல் நாம் ஒரு யானை போல பீடியடை போடுவது எப்படி என்பதுதான் இந்த காலகட்டத்தின் அவசியமாகவும் தேவையாகவும் இருக்கிறது. இந்த புரோகிராம்ல அழகா போட்டிருக்காங்க, நமது உரிமையை மீட்டெடுக்க திரண்டு வாரியர். ஒரு தொடக்க நிலை கூட்டத்துல தன்னுடைய உரிமையை மீட்டெடுக்க திரண்டு வாரியர் அப்படின்னா இவ்வளவு மக்கள் இந்த ஜமாத்துல கூடியிருக்கீங்கன்னா பின்னால இருக்க போர்படை எப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். ஏன் அப்படின்னா இது ஒண்ணு சாதாரண விஷயமா எங்களுக்கு படல. வழக்கறிஞர்களா நாங்க அதை பார்க்கக்கூடிய பார்வையில இது ஒண்ணு சாதாரண விஷயமா எங்களுக்கு படல. இது ஒரு மிகப்பெரிய ஒரு போர் முழக்கம் செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் படுது. ஏன்னா சில 1-2 குறிப்புகளை மட்டும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஒரு மேக்சிமம் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். நிறைய பேர் பேசுங்க, காஜா சார்லாம் பேச வேண்டியிருக்கு. இந்த பேச்சுக்கெல்லாம் கேட்கறதுக்கு நீங்க ஆர்வமா இருப்பீங்க. தம்பி ராமன் பேச வேண்டியிருக்குது. என்னன்னா இந்த வக்ஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம், வக்ஃபா அப்படிங்கிற அரேபிய சொல்லிலிருந்து வந்ததா சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நீண்ட காலமா பயன்பாட்டுக்கு உட்படக்கூடிய
பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எந்த விஷயமாகவும் இருந்தாலும் அது பயன்பாட்டு ரீதியாகவே வக்ஃபா மாறுது. அதான் பிரச்சனை. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம சீரியஸா நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஜவஹர்லா சார் ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. திருநெல்வேலியில மண்பானையில தண்ணி குடிக்கிறதுக்காக பொதுமக்கள் தண்ணி குடிக்கிறாங்க. அதான் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுல இஸ்லாமியன் தண்ணி குடிப்பதற்காக இல்ல, ஒரு கிறிஸ்துவன் தண்ணி குடிப்பதற்காக இல்ல, ஒரு ஹிந்து தண்ணி குடிப்பதற்காக இல்ல. என்னுடைய சகோதரன் யார் வேண்டுமென்றாலும் வெயிலிலே அலைபட்டு வரக்கூடியவன் அங்கே தண்ணி குடிப்பதற்காக ஒரு மண்பாண்டம் இருக்கிறது. அந்த மண்பாண்டத்திலே மூடி வைக்கக்கூடிய ஒரு மூடியை எத்தனை முறை உடைந்து போனாலும் அதை செய்வதற்கு நான் அங்கே ஒரு வக்ஃப் வைக்கிறேன், நான் ஒரு நிரந்தர இருப்பை செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க, யோசிச்சு பாருங்க நீங்க. ஆனா அது எப்படி இருந்தாலும் சரி, அதான் சட்டத்தில் சொல்றாங்கல்ல, either it may be movable or immovable. ஒரு அசைகிற சொத்தா இருக்கலாம், அல்ல அசையாத சொத்தா இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு இப்படி ஒரு கூட்டம் நடக்கும் போது இந்த ஜமாத்துல நான் இவ்வளவு பணத்தை இருப்பு வைக்கிறேன், அது இங்கே கூட்டம் நடக்கும் போது உள்ள மக்களுக்கு ஸ்நாக்ஸ் வழங்குவதற்காக பயன்படுத்தப்படும் என்றால் அது ஒரு அருமையான வகை. ஏன் பெர்மனன்ட் ஹோல்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெர்மனன்ட் ஹோல்டிங் அப்படின்னு சொன்னா அந்த பர்பஸுக்காகவே, அந்த நித்தியத்திற்காகவே, அந்த நோக்கத்திற்காகவே அது பயன்படுத்தப்படும். இதுதான், அதுதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒண்ணுக்கு பல கேசுகள்ல சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா வக்ஃப் பை யூசர். வக்ஃப் பை யூசர் அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலே அது வக்ஃப் தான் அப்படின்னு ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்து பல ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லிட்டாங்க. இப்ப என்ன தெரியுமா விஷயம்? இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இந்த கண்ணை அடைக்கிறது மாதிரி ஒரு சிக்கலை உருவாக்கும். சிலருக்கு ஒரு கண்ணுக்குள்ள ஏதோ ஒன்று உறுத்தும் இல்ல, அது மாதிரி ஒரு சிக்கலை உருவாக்குது. இந்த சிக்கலை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு சட்டத்துல ஒரு திருத்தம் வந்து என்ன அப்படின்னா, நீ ஒரு சொத்தை வக்ஃப் என்று மாற்ற வேண்டும் என்றால் நீ குறைந்தபட்சம் 5 வருடம் ஒரு இஸ்லாமியனாக இருந்தாக வேண்டும். யோசிச்சு பாருங்க, இத ஒரு சாதாரண மனிதனால கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. எவ்வளவு யோசிச்சிருக்காங்க பாருங்க. இஸ்லாமியனை யூஸ் பண்ணணும். சரி, வக்ஃபுக்கு ஒரு ஹிந்து டொனேட் பண்ண முடியுமா முடியாதா? ஒரு கிறிஸ்டியன் டொனேட் பண்ண முடியுமா முடியாதா? இட் இஸ் பாசிபிள். 1995 சட்டத்துல இது இருந்த அவ்வளவு விஷயங்களையும் அப்படியே மாத்தி போட்டு இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாவற்றையும் நீ டாக்குமெண்டரியா மாத்து. உனக்கு சொத்துக்களை நீ வக்ஃபா வைக்கிற அப்படின்னு சொன்னா அது அவ்வளவு நீ டாக்குமெண்டரியா மாத்து. அப்ப என்ன வரும்? சிவில் கேஸ்ல டிக்ளேர், இது உண்டா இல்லையா, இது உனக்குள்ளதா எனக்குள்ளதா அப்படி டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு சூட் வரும். அப்படி சூட் வந்தா அதுக்கு போதுமான ஆவணம் இல்லை அப்படின்னா அது வக்ஃப் சொத்து இல்ல. இங்கதான் இதான் பார்க்கணும். இதுதான் ஐயா சொன்னது மாதிரி இப்ப ஏறத்தாழ 2000 லட்சம் கோடி சொத்துக்களை, பொது சொத்துக்களை அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணி அம்பானிக்கும் அதானிக்கும் எடுத்து வெளிமையாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி அடைகிறது. அதான் பிரச்சனை. இங்கதான் சிக்கல் இருக்கு நமக்கு. சரி ஐயா, இது அவ்வளவு எடுத்துட்டோம், எடுத்து ஹிந்து கிடையாது, கிறிஸ்டின் கிடையாது, முஸ்லீம் கிடையாது, எல்லா மக்களும் பயன்படுத்திட்டியா, அது கொடுத்துருவோமே, சம்மதிச்சிருவோம், ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? இது அப்படி அல்ல. அங்கே ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி இருக்கிறது என்பதுதான். நான் போடக்கூடிய ஆடை ஒரு நாள் போடுவதை அடுத்த நாள் பயன்படுத்த மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு கங்கணம். ஒரு மதுரையில ஒரு ஏழை உழவன் வயல்ல பார்த்த காந்தி, ஐயோ இப்படி இருக்கிறானே, எனக்கு உடல் முழுவதும் ஆடை அணிய என்ன தார்மீக அடிப்படை இருக்கிறது என்று கேட்டார் காந்தி. இப்படி வயலில் சங்கடப்படுகிறான, வேர்வை சிந்துறான அவனுக்கு உடல் முழுவதும் ஆடை இல்லைய, எனக்கு உடல் முழுவதும் ஆடை அணிவதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது என்று கேட்டார் காந்தி. அவன் ஒரு தலைவன், அவன் இந்த மக்களுக்கானவன். அன்றிலிருந்து இந்த உலகம்
இந்த நாட்டிலுடைய மக்கள் எல்லாம் பூரண ஒரு உடை அணிவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் வரை நான் அரையாடையில் இருக்கிறேன் என்று சபதம் செய்து கொண்டான். இது தலைவனுக்கு அழகு. தலைவனுக்கு அழகு என்பது ஒரு மாடல். ஆனால் இங்கே உள்ள தலைவர்கள் அப்படி அல்ல. ஏதோ தான் கோட்டு சூட்டு போட்டுட்டு தன்னை ஒரு மாடலாக காட்டிக் கொள்வதுதான். பிற நாடுகளில் எல்லாம் தான் ஒரு பெரிய தலைவன் என்று காட்டிக் கொள்வதை இவர்கள் மரியாதை என்று நினைக்கிறார்கள். அதெல்லாம் மரியாதை. மரியாதை என்பது தன் தோழனுக்கும் தன் சக நண்பனுக்கும் சகோதரனுக்கும் கை கொடுத்து மகிழ்ந்து அவனுடைய வீட்டில் உணவருந்துவதுதான் மரியாதை. அது இந்த நாட்டில் இன்று இருக்கிறது என்றால் இல்லை, குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. அந்த வகையில் தான் இந்த சட்டம் உள்ளே நுழைகிறது. யோசித்து பாருங்கள், நபிகள் டிக்ளேர் பண்ண உடனே அவங்களுடைய 80 தோழர்கள் தன்னுடைய சொத்துக்களை அவ்வளவும் அப்படியே வக்ஃப் செய்தார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள் ஜவஹருல்லா. எப்படிப்பட்ட ஒரு தர்மம், எப்படிப்பட்ட ஒரு நியாயம்! இப்போ இப்படிப்பட்ட வக்ஃபுகள்லாம் நீ ஒரு டாக்குமெண்டேஷனை காட்ட முடியுமா? சரி, இந்த பிரச்சனை, அதாவது நல்லா புரிஞ்சுக்க, நீங்க ஒரு சொத்துக்குன்னா ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்கணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட சுப்ரீம் கோர்ட் வேண்டான்னு சொல்லிட்டு வக்ஃப்ல வேண்டான்னு சொல்லிட்டு 95 சட்டத்துல என்ன சொல்லப்படுதுன்னா 40ல நீ அதை பயன்பாட்டுக்குரியதாக இருந்தால், அதாவது ஒரு சொத்தினுடைய ஆவணத்தை காட்டுறோம், டவுட்டா இருக்கு இந்த சொத்து வக்ஃப் சொத்தா இல்லையா அப்படின்னு சொன்னா அது டாக்குமெண்டேஷன் தேவையில்லைங்குது சுப்ரீம் கோர்ட். அது பயன்பாட்டில் இருந்தா அது வக்ஃப் தான் யாங்கிறது. இந்த திருத்தம் அப்படியே உடைக்குது. இல்ல, நீ இதை டிக்ளேர் பண்ணி இதுதான் கோர்ட் மூலமா நீ ருசுப்படுத்தலன்னா அந்த சொத்தை நான் எடுத்துக்கொள்வேன். எவ்வளவு ஒரு சிக்கலான திருத்தம் பாருங்க. ரொம்ப, அதாவது அத போடக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே உங்களை மெஸ்பரைஸ் பண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி காட்டி அதை உறிஞ்சிறதுக்கான ஒரு வழி. இப்போ நல்லா யோசிங்க, பெர்மனன்ட்னா என்ன? எப்படி பெர்மனன்ட் ஆக முடியும்? பெர்மனன்ட் அப்படின்னா ஐ ஹோல்ட், இது என்னுடையது. அத வக்ஃப்னா மற்ற ட்ரஸ்ட்களுக்கும் வக்ஃபுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, வக்ஃப் ஒன்ஸ் எ வக்ஃப் ஆல்வேஸ் எ வக்ஃப் அப்படிம்பாங்க. ஒன்ஸ் எ வக்ஃப் ஆல்வேஸ் எ வக்ஃப் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் பயன்படுத்தின வார்த்தை. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு முறை அது வக்ஃப் என்று டிக்ளேர் பண்ணப்பட்டால் அது அந்த சொத்தினுடைய அந்த இனாமுடைய ஆயுள் முழுவதும் அது வக்ஃப். ஏன் கேள்வி கேட்கலாம், ஏன் அப்படின்னா அது இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அது இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது, உங்களுக்கோ எங்களுக்கோ இல்ல. அது உலக பயன்பாட்டுக்கோ எனக்கு பயன்பாட்டுக்கோ இல்ல, அது இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. எட்டர்னல், அது nobody can change it. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு விஷயம். சோ இதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய தத்துவம் சாதாரண தத்துவம் இல்லை, ஒரு மிகப்பெரிய தத்துவ ஒரு கடலே உள்ளுக்குள்ள அமைஞ்சிருக்குது. இது எல்லாவற்றையும் இப்படி எல்லாம் பெரிய தத்துவத்தால வச்சு செயல்பட முடியாதுப்பா. நாங்க என்ன செய்வோம், தந்திரமா ஒரு சட்டத்தை போட்டு அமெண்ட்மெண்ட்டை போட்டு அதை நாங்க எங்க வசம் எடுத்துப்போம் அப்படிங்கிறாங்க. இங்கதான் சிக்கலே வருது, இங்கதான் அந்த போராட்டமே வருது. நமக்கு 1-2 இல்லை, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. பாத்தீங்கன்னா அது பேசிட்டே இருக்கலாம். அடுத்தது இந்த ஆர்டிகிள் 26 பற்றி சொல்லாம முடியாது. கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகிள் 26 அப்படிங்கிற விஷயம் இருக்கு. 26 நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட் சார். 26 உங்களுக்கு எல்லாம் உரிய அடிப்படை உரிமை சார். அப்படின்னா ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனை ஏற்படுத்தி அதை மெயின்டைன் பண்ணி கட்டி காத்து அதை மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வருது அப்படிங்கிறது உங்களுடைய அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமைனா என்ன? Nobody can grab that except according to the procedure established by law. அப்போ இங்க என்ன நடக்குது பாருங்க, 23 பேரை வக்ஃப் கவுன்சில்ல வச்சுக்கலாம். அதுல 13 பேரு யாரா இருப்பா? நான் முஸ்லிம்ஸா இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்ட்ரக்சரஸ், ஒரு எப்படி ஒரு நயவஞ்சகமான ஒரு சூழ்ச்சி பாருங்க. அதான் சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்க என்ன அப்படின்னா, சரி ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமென்ட் போர்டு இருக்குல்ல,
அதுல எங்களை ஒரு 10 பேரை போட்டுக்க வச்சுப்போமே, சமமா எல்லாரும் சமம் தான், எல்லாரும் எல்லாத்துலயும் இருப்போம் பாத்துருவோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டுட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு தெரியுமா? அந்த விஷயத்தை ஸ்டே பண்ணும்போது உண்மையிலே அந்த மாண்புமிகு நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் நம்ம பாராட்டணும். என்ன பாராட்டணும்னா, they are beyond their appreciation and all, but still I want to stress one thing. என்னன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு விட்டோம், நாளைக்கு விட்டோம், நாளை கழிச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னா பெரிய சேஞ்ச் நடந்துரும். ஏன் நாளைக்கு அப்பாயின்மெண்ட்டை போட்டு மிகப்பெரிய போட்டியை உருவாக்கிடுவாங்க. ஆனா அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. there must be a stay, there must never be an appointment அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ட்ரிபியூனல் இப்போ என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, இது ஒரு கிளாஸ் எடுக்கிறது மாதிரி ஒரு அரங்கத்தை உருவாக்கணும்னு சொன்னா மெதுவா உட்கார்ந்து நிறைய பேசலாம். ஏன்னா நிறைய தலைவர்கள் இருக்காங்க பேசுறதுக்கு. அப்படி இருக்கும்போது நான் நிறைய பேசணும் எனக்கு உணர்வு இருந்தா கூட பேச முடியாத சூழல் இருக்கு. அப்படிப்பட்ட ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லையும் வக்ஃபாக மெயின்டெய்ன் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லையும் நான் ரிலீஜியஸ் பீப்புளை போட்டு அதை ஒரு செக்குலரா மாத்தி அவங்க நினைக்கிறாங்க செக்குலரா மாத்திர நினைக்கிறாங்க. அது செக்குலர் என்கிற வார்த்தைக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அந்த துரோகத்தை நாம் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. அதனாலதான் இந்த ப்ரோக்ராம்ல ரொம்ப அருமையா போட்டிருக்கு. என்ன அப்படின்னா, நமது உரிமையை மீட்டெடுக்க அணிதிரண்டுவார். இந்த உரிமையை மீட்டெடுக்கிற இந்த மிகப்பெரிய போர்ல வழக்கறிஞரா நாங்கள் உங்களுக்கு காஜா சாருக்கு பின்னாடியும் எம்எல்ஏ சாருக்கு பின்னாடியும் நின்று எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இந்த ஒரு விஷயத்தை ஒரு உதட்டளவு நான் சொல்லல, உண்மையான விஷயமாகவே சொல்றோம். அந்த வகையில இன்னும் எவ்வளவோ பேசுவோம், நிறைய பேச வேண்டியிருக்கு. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் ஐயா நன்றி. இன்னும் பேச சொன்னா அவங்க காலையில வரைக்கும் பேசுறாங்க, நிறைய விஷயம் வச்சிருக்கிறாங்க. இன்னொரு தடவை ஒரு தலைப்பு கொடுத்து இன்ஷால்லா பேசணும். இப்போது அவர்களுக்கு நம்முடைய பள்ளிவாசல் துணைத் தலைவர் அக்பர் பாய் அவர்கள் பொன்னாடை பொருத்தி திருக்குர்ஆன் வழங்குவார்கள். திருக்குர்ஆன் அடுத்ததாக சிறப்புரையாளர்கள் தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை துணை பொதுச் செயலாளர் கே.எம். இலியாஸ் ரியாதி ஹசரத் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய ஆய்வுகளின் உறுப்புடன் அதுவும் அறிவுடன் நம்மை இன்ஷா அல்லாஹ் வக்ஃப் சட்டத்தினுடைய ஒரு கோணத்திலே இன்ஷா அல்லாஹ் நம்மை அதற்கு அவர்கள் அழைத்து செல்வார்கள். வாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளன், நிகரற்ற பேரன்புடையோன், எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். ரவுதாத்துல் ஜன்னா ஷாஃபி ஜும்மா பள்ளிவாசல் சஃபியா பெண்கள் மதரசா நடத்துகின்ற வக்ஃப் திருத்தச் சட்டம் குறித்த இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கத்துக்கு தலைமையேற்றிருக்கின்ற நம்முடைய பள்ளிவாசலின் தலைவர் சகோதரர் அமீத் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற டாக்டர் முகமது ஷர்வத் கான் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற பொருளாளர் கோல்டன் பஷீர் அகமது அவர்களே, சஃபியா மதரசா கல்விக்குழுவின் தலைவர் பினாசுத்தீன் முனைவர் அவர்களே, நோக்க உரையை ஆற்றி தொகுப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் உமர் ஃபாலிக் ஜமாலி ஹசரத் அவர்களே, சிறப்பான இந்த கருத்தரங்கத்தை நம்மிலே ஒருவராக பங்கேற்று தொடங்கி வைத்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ரவீந்திர ரமேஷ் அவர்களே, இந்த பகுதியில் ஒரு அறிவிக்கப்படாத ஜமாத் தலைவராக திகழ்ந்து வருகின்ற பெருமதிப்புக்குரிய ரவி அவர்களே, எனக்கு பின்னர் ஒரு தரமான உரையை ஆற்ற காத்திருக்கின்ற அன்பு சகோதரர் தமுமுகவினுடைய பொதுச் செயலாளர் பெருமதிப்புக்குரிய முனைவர்
டாக்டர் ஹாஜாக்கனி அவர்களே, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் ராமன் அவர்களே, எனக்கு முன்னர் ஒரு சிறப்பான தரமான ஒரு சிறிய உரையை ஆற்றி சென்றிருக்கக்கூடிய வழக்கறிஞர் அருணாச்சலம் அவர்களே, அருமை பெரியவர்களே, சோதரர்களே, நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக. அன்புக்குரியவர்களே, வக்ஃப் திருத்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய தனி மனித சுதந்திரத்துக்கு எதிரானது, தனி மனித உரிமைகளுக்கு எதிரானது. அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கு, மத சுதந்திரத்துக்கு எதிரானது. உலகமெங்கும் இயங்கி வரக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டவியலுக்கும் சட்ட வாக்கவியல்களுக்கும் அது எதிரானது. ஜூரிஸ்ப்ருடன்ஸுக்கும் லெஜிஸ்ப்ருடன்ஸுக்கும் அது எதிரானது. இப்படியாக வழக்கறிஞர் பெருமக்களும் சிந்தனையாளர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்திலே எடுத்து வைத்த அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான வாதங்கள் அனைத்தையும் புறக்கணித்துவிட்டு, எனக்கு பெரும்பான்மை இருக்கிறது, நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன், என்னை கேட்க ஆள் இல்லை, யார் என்னை கேட்க முடியும் என்கின்ற இருமாப்போடும் ஆணவத்தோடும் அகம்பாவத்தோடும் திமிரோடும் ஒரு எக்கால சிரிப்போடும் இந்த சட்டத்தை பாராளுமன்றத்திலே ஒன்றிய அரசு நிறைவேற்றி இருக்கிறது. தொடக்க நாள் தொட்டே இந்த சட்டத்தை மசோதாவாக அறிமுகப்படுத்திய நாள் தொட்டே எங்களுடைய உலமாக்கல் சபை இது குறித்து சட்ட நிபுணர் குழுவை அமைத்து, ஒன்றிய அரசு சொல்வதை போல இதிலே வெறும் 44 திருத்தங்கள் அல்ல, இதிலே 115 இடங்களிலே இந்த பழைய சட்டத்தை எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆக்ட் என்று சொல்வார்கள், பழைய சட்டத்தை அவர்கள் திருத்தி இருக்கிறார்கள். நாம் ஒரு வீடு கட்டுகிறோம் என்றால் அந்த வீட்டை புதிதாக முற்றிலுமாக தகர்த்து தரைமட்டமாக்கிவிட்டு புதிதாக கட்டப் போகிறோம் என்று அரசுக்கு தகவல் சொன்னால் அதற்கென்று சில நெறிமுறைகளை வைத்திருப்பார்கள். செட்பேக் விடணும், இந்த கரண்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா நல்லாவே, கரண்ட் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அதுக்கு யூனிட்டுக்கு 15 ரூபாயா இந்த மாதிரி கரண்ட்கள் எல்லாம் போடுவார்கள், டாக்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால் நம்மிலே சிலர் என்ன செய்வார்கள் என்றால், நான் இந்த வீட்டை இடித்து கட்டவில்லை, ரெனோவேஷன் பண்றேன், புனர் நிர்மாணம் செய்கிறேன் என்று சொல்லி கார்பரேஷனுக்கு ஒரு தகவலை கொடுத்து விட்டு பச்சை துணியை கட்டி உள்ளுக்குள்ள என்ன வேணாலும் செய்வாங்க. திடீர்னு பார்த்தா அது புது வீடா மாறி இருக்கும். ஏதோ 1-2 இடங்களிலே திருத்தம் செய்வதாக இருந்தால் அதற்கு ரெனோவேஷன் என்று பெயர். முற்றிலுமாக தகர்த்து ஒரு 115 இடத்திலே அந்த கட்டடத்தை திருத்தங்களை செய்வதாக இருந்தால் அது சட்டத்தை ஏமாற்றிவிட்டு, கார்பரேஷனை ஏமாற்றிவிட்டு, சில அற்ப உலக லாபங்களுக்காக, சில பணங்களை மிச்சப்படுத்துவதற்காக சட்டத்தை ஏமாற்றிவிட்டு புதிய கட்டடத்தை கட்டுகிறீர்கள் என்று பொருள். அதே போலத்தான் இந்த நாட்டிலே வாழுகின்ற மக்களையும் நீதித்துறையையும் பாராளுமன்றத்தையும் 44 திருத்தங்கள் என்று சொல்லி ஏமாற்றிவிட்டு 115 திருத்தங்களை அந்த சட்டத்திலே ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது என்று நாங்கள் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் திமுகவினுடைய பாராளுமன்ற கொறடா ராசா அவர்களை சந்தித்து எங்களுடைய அறிக்கை ஒன்றை கொடுத்தோம். அதை ஒரு முழுவதுமாக படித்தார். அதே போல நாடாளுமன்ற மாநிலங்களவையில் மேலவையில் உறுப்பினராக இருக்கக்கூடிய இமாம் அப்துல்லா அவர்களை சந்தித்து கொடுத்தோம். ஏனென்றால் இருவரும் அரசு அமைத்திருந்த ஜாயிண்ட் கேபினட் கமிட்டியில உறுப்பினராக இருந்தார்கள் என்பதற்காக. அதன் பிறகு
இந்த சட்டத்தை அவர்கள் பாராளுமன்றத்திலே இரண்டாவது முறையாக ஜேபிசிக்கு பிறகு அறிமுகப்படுத்திய போது இதிலே மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஏதாவது திருத்தங்களை செய்திருப்பார்கள் என்று பார்ப்போம். ஆனால் அதற்கு முன்னரே உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லிவிட்டார், நீங்கள் ஜார்ஜ் பான்பென் கமிட்டியில என்ன வேண்டுமானாலும் பேசுங்கள், மக்களை திரட்டி எப்படி வேண்டுமானாலும் கோஷம் போடுங்கள், நாங்கள் கொண்டு வரப்போவதுதான் சட்டத்தை அதே போல நிறைவேற்றத்தான் போகிறோம் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, நான் கேட்கிறேன், பாராளுமன்றத்துக்கு என்று சில உரிமைகள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றம் என்பது ஜனநாயகத்தினுடைய கோவில் போன்று. இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாட்டு தலம் என்பது பள்ளிவாசல், கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு தலம் என்பது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய தேவாலயங்கள், இந்து மதத்தினுடைய வழிபாட்டு தலங்கள் என்பவை கோவில்கள். ஜனநாயகம் ஒரு தத்துவம் என்றால் அந்த தத்துவத்தை காப்பாற்றுகின்ற இடமாக பாராளுமன்றம் இருக்கிறது. ஜனநாயகத்தில் பாராளுமன்றம் என்பது ஜனநாயகத்தின் கோவில். அங்கே பொய் சொல்லக்கூடாது, அங்கே சட்டத்துக்கு புறம்பாக நடக்கக்கூடாது, அங்கே கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது. ஆனால் இவைகளெல்லாம் நம்மை போன்ற உண்மையான மதவாதிகளுக்கு புரியும். அரசியலுக்காக, ஆட்சியை பிடிப்பதற்காக, அதிகாரத்திலே வந்து உட்காருவதற்காக மதத்தை பயன்படுத்துகின்ற போலி மதவாதிகளுக்கு கோவில் என்றால் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னதை போல அது கொள்ளைக்காரர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்று சொன்னாரே, அந்த வார்த்தைகள் தான் நமக்கெல்லாம் நினைவுக்கு வருகின்றன. பாராளுமன்றத்திலேயே பொய் சொன்னார்கள். பாராளுமன்றத்தில் எவைகளெல்லாம் பேசக்கூடாதவையெல்லாம் பேசினார்கள், பச்சையாக பொய் சொன்னார்கள். சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியை சார்ந்தவர், புத்தகத்தை சார்ந்தவர். புத்தகத்தை இன்னும் அவர்கள் அழித்து முடிக்கவில்லை, இன்னும் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பீகாரில் புத்தகத்தினுடைய கோவில் ஒன்றுக்கு இந்து மதத்தை சார்ந்தவர்களை அரங்காவலர்களாக நியமித்திருக்கிறார்கள். அதை கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய கிரண் ரிஜிஜு கேட்கவில்லை. தன்னுடைய மதம் அழிக்கப்படுவதை பற்றி கூட அவருக்கு கவலை இல்லை. அவருக்கு தேவை ஒரு மத்திய மந்திரி பதவி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், முஸ்லிம்களின் நன்மைக்காகத்தான் இந்த சட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். பாராளுமன்ற மேலவை திரிணாமுல் காங்கிரசினுடைய டிஎம்சியினுடைய உறுப்பினர் ஒருவர் அவர் சட்டம் நிறைவேற்றியதற்கு மறுநாள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அந்த ட்விட்டர் பக்கத்தில் அவர் சொல்லுகிறார், பாராளுமன்ற மேலவையில் மாநிலங்களவையில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருந்திருப்பீர்கள். முருட்டல் ரியாலிட்டி ஃப்ரம் திஸ் மார்னிங் அவர் அதற்கு தலைப்பிட்டிருக்கிறார். இன்று ஒரு கோரமான, ஒரு குரூரமான சம்பவம் ஒன்று இன்றைக்கு பாராளுமன்றத்திலே நடந்தது, ஒரு உண்மையிலே நடந்த நிகழ்வு என்று பதிவிட்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், மாநிலங்களவையில் 8 மணி நேரங்கள் விவாதம் நடந்தது. 8 மணி நேரமாக விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. எங்களை போன்ற எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் இந்த சட்டம் வரக்கூடாது என்று நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் பிஜேபியினுடைய அமைச்சர்களும் ஆளுங்கட்சி எம்பிக்களும் இது முஸ்லிம்களின் நன்மைக்குத்தான் இந்த சட்டம் என்று திரும்ப திரும்ப சொல்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், இதை கேட்டு சில நேரங்களிலே நீங்களும் கூட அதை உண்மை என்று நம்பியிருக்கலாம். அந்த அளவுக்கு நம்புற மாதிரி சொன்னார்கள். அந்த அளவுக்கு நம்புவதை 8 மணி நேர விவாதத்தில் திரும்ப திரும்ப சொன்னார்கள், முஸ்லிம்களின் நன்மைக்குத்தான், முஸ்லிம்களின் நன்மைக்குத்தான் என்று. அதான் ஆராசா கேட்டார், முஸ்லிம்களின் நன்மைக்காக நீங்கள் ஒரு சட்டம் கொண்டு வருவதை நாங்கள் எப்படி நம்புவது? உங்களுடைய கட்சியில ஒரு எம்பிக்கு கூட முஸ்லிம் எம்பியாக இருப்பதற்கு நீங்கள் வாய்ப்பு அளிக்கவில்லையே. ஒரு மந்திரி, ஒரு மந்திரியாவது முஸ்லிம் இருக்கிறாரா? அந்த டிஎம்சி உறுப்பினர் எழுதியிருக்கிறார், 8 மணி நேர விவாதத்தில் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொன்னால் ஒருவேளை நீங்கள் கூட நம்பி இருப்பீர்கள். நாங்கள் எல்லாம் இடத்தை காலி செய்துவிட்டு அயர்ந்து வீட்டுக்கு போய்விட வேண்டும் என்பதற்காக வேண்டி, இதெல்லாம் அவர் எழுதாத வாசகம். அந்த 2 வரி நான் உங்களுக்கு புரிவதற்காக சொல்றேன். அதிகாலை 3 மணி வரைக்கும் விவாதத்தை இழுத்துக் கொண்டே போனார்கள்.
அதிகாலை 3 மணி வரைக்கும் விவாதத்தை இழுத்துக் கொண்டே போகிறார்கள். 3ஆம் தேதி 3 மணிக்கு விவாதத்தை முடித்துக் கொண்டு வாக்கெடுப்பு விட்டார்கள். வாக்கெடுப்பில் அவர்களுக்கு அதிகமான பெரும்பான்மை இருக்கிறது. பெரும்பான்மையை பயன்படுத்தி இந்த சட்டத்தை நிறைவேற்றி விட்டார்கள். நிறைவேற்றியதற்கு பிறகு அதுவரைக்கும் முஸ்லிம்களின் நலனுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்ன பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இந்த சட்டம் நிறைவேறியவுடன் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் போட்டார்கள். அவர் சொல்லுகிறார், இப்போது தெரிந்து விட்டது யாரின் நலனுக்காக நீங்கள் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பது தெரிந்து விட்டது. முஸ்லிம்களின் நலனுக்காக ஒரு சட்டம் வந்துவிட்டது என்றால் அங்கே நீங்கள் என்ன கோஷம் போட்டிருக்கணும்? நீங்கள் யாரை மிரட்டுகின்ற கோஷத்தை போடுகிறீர்கள்? அவர் சொல்லுகிறார், நீங்கள் கூட நம்பி இருப்பீங்க, இந்த வார்த்தை வந்ததற்கு பிறகு உங்களுக்கு உண்மை புரிந்திருக்கும். அதுதான் இன்று நடந்த குரூரமான உண்மை. இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது? நம்முடைய வழக்கறிஞர் அருணாச்சலம் அவர்கள் குறிப்பிட்டதை போல உச்ச நீதிமன்றத்திலே முகத்திலே கரியை பூசிவிட்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் பெரிய கொடுமை என்ன தெரியுமா? பிஜேபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார், இந்த நாட்டில் ஒரு பயங்கரமான மத கலவரம் நடந்தால் அதற்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தான் பொறுப்பு என்று சொல்கிறார். என்ன ஆணவம் இருந்தால் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? ஒரு நீதிபதியை, நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை நாங்கள் கலவரம் செய்வோம், அதற்கு நீதான் பொறுப்பு என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் பேச முடிகிறது என்றால் பெரும்பான்மை இருக்கிற திமிரை தவிர வேற என்ன காரணம்? அதற்கு நட்டா பதில் சொல்கிறார், அதற்கு எங்களுக்கு சம்பந்தமில்லை, கட்சியினுடைய கருத்து அல்ல என்று சொல்கிறார். நீங்கள் எப்படியெல்லாம் வேஷம் போடுவீர்கள் என்பதை நாங்கள் 89 87 இருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அத்வானி சொல்வார் பாபரி மஸ்ஜிதை இடிக்க வேண்டும் என்று, வாஜ்பாய் சொல்வார் அதெல்லாம் இடிக்கக்கூடாது என்று. பேசி வைத்துக் கொண்டுதான் வெளியிலே பேசுவார்கள், கருத்துக்களை சொல்வார்கள். பாபரி மஸ்ஜிதை இடிக்கப்பட்டதற்கு பிறகு பாராளுமன்றத்தில் வந்து அறுவதை போல ஒருவர் நடிப்பார். அன்றைக்கு இதே சுப்பிரமணிய சுவாமி நரசிம்மராவுடைய முகத்துக்கு எதிராக வளையலை தூக்கி வீசினார். இனிமேல் நீ ஆம்பளையே கிடையாது, வளையலை போட்டுக்கொள் என்று. அவையெல்லாம் நடிப்பு என்பது எப்போது தெரிந்தது உங்களுக்கு? அதே போல நட்டா சொல்கிறார் என்றால் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை எங்களுடைய எம்பி மிரட்டுவதுடைய சொந்த கருத்து என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கட்சியின் கருத்து என்று. இந்த கட்சி இந்த நாட்டில் இருக்கலாமா? யோசித்து பாருங்கள். அதே போல நடிப்பு நாடகத்துக்கும் பொய்களுக்கும் பெயர் போனவர்கள் யாரோ ஒரு 10-15 பேரை பிடித்துக் கொண்டு வந்து பிரதமருக்கு பக்கத்தில் நிப்பாட்டி இந்த சட்டம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்ல வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அவருடைய முகத்திரையை எல்லோரும் சேர்ந்து கிழிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது. நம்முடைய முதல்வர் அவர்கள் நேற்று தான் சொன்னார், எத்தனை ஷாக்கள் வேண்டுமானாலும் வாருங்கள். எத்தனை ஷா என்பதற்கு அவர் ஒரு ஊடகமான ஒரு அர்த்தத்தை வச்சுத்தான் அவர் சொல்லி இருக்கிறார். சாதாரணமா அவர் ஒன்றும் சொல்லல. எத்தனை ஷா வேணாலும் கூட்டிக்கிட்டு வா, எத்தனை பரிவாரங்களை வேண்டுமானாலும் கூட்டிக் கொண்டு வா, வா போட்டு பார்த்து விடுவோம். தெற்கே இருந்து வீசுவது தென்றல், தமிழ்நாட்டில் இருந்து வீசுகின்ற இந்த தென்றல் இந்தியா முழுவதுக்கும் ஆசுவாசத்தை தர வேண்டும். அதற்கு தமிழகம் ஒரு காரணமாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். வடபுலத்திலே இருந்து வருவது வெப்ப காற்றுகளாக இருக்கக்கூடும். அப்படித்தான் இருக்கின்ற தமிழகத்தை அது இன்னும் சீண்ட விடாமல் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே இருந்து வீசுகின்ற தென்றல் காற்று வடநாட்டு மக்களுக்கும் ஆசுவாசத்தை தர வேண்டும். தெற்கு தான் இனிமேல் வடக்குக்கு வழிகாட்ட வேண்டும். இந்த ஒற்றுமை உணர்வும் இந்த பந்தவாச உணர்வும் இங்கே தொடர வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கக்கூடிய 39 பாராளுமன்ற உறுப்பினர்களும் எழுப்பிய குரலால் தான் பிஜேபி பாசிச கும்பல் மிரண்டு போயிருக்கிறது. உடைய கண்களிலே முதலாக நாம் பயத்தை பார்க்கிறோம். 12 ஆண்டுகள் 11 ஆண்டுகளுக்கு பிறகு முதலாக அவருடைய கண்களிலே நாங்கள் பயத்தை பார்க்கிறோம். ஆஹா,
இப்படி உச்ச நீதிமன்றத்திலே போய் சட்டத்தின் துணையோடு நம்மை வளைத்து சுருட்டி தமிழ்நாடு ஒரு போரைக்குள்ள சுருட்ட மாதிரி சுருட்டி விட்டது, இனி என்ன நடக்குமோ என்கிற அச்சத்தை உடைய கண்களிலே முதலாக பார்க்கிறோம். இந்த அச்சம் அவர்களுக்கு தொடர வேண்டும். ராகுல் காந்தி சொல்வார், பிரச்சாரத்திலே சொன்னார், நஃபரத் கா பஜார் மே மஹபத் கா துகான் கோலா ஹூம், வெறுப்பின் சந்தையில் நான் அன்பின் கடையை திறக்க வந்திருக்கிறேன் என்று. இந்தியாவை வெறுப்பு சந்தையாக மாற்றி இருக்கிறார்கள். அந்த அன்பின் கடையை திறப்பதற்கு அவர் முதலாக வந்ததே தமிழ்நாட்டுக்கு தான். தமிழ்நாட்டில் இங்கே வெறுப்பை யாரும் கொள்முதல் செய்வார் கிடையாது. வெறுப்பு இங்கே விற்பனையாகாது. 1000 வேஷங்களை போட்டாலும், 1000 முறை இங்கே படையெடுத்து வந்தாலும், நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள் சொன்னதை போல விதவிதமான ஆடைகளை அணிந்து நீ இங்கு மயக்க வந்தாலும் இங்கே மயங்குவார் யாரும் இல்லை. ஏனென்றால் நடிகனையும் உண்மையான பாசக்காரனையும் கண்டுபிடிக்கக்கூடிய அன்னப்பறவை வந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். நான் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சில ஆபத்தான கூறுகளை வழக்கறிஞர்கள் எடுத்து சொல்லிவிட்டார்கள். இந்து தமிழ்நாட்டு பெருங்குடி மக்கள் முஸ்லிம்களுக்கு தரக்கூடிய வக்ஃபை ஒத்துக்கொள்ள முடியாது என்று சட்டம் போட்டு வைத்திருக்கிறார்கள். என்ன கேவல இழிவான ஒரு சட்டம்! எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட மனம் இருந்தால் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? ஆராஸ் அவர்களோடு உரையாடி கொண்டிருப்பவர் சொன்னார். அவர் ஒருவர் சொன்னார், அதெல்லாம் எதுக்கு என்று ஆராசா தடுத்தார். பிறகு அவரே விளக்கமாக சொன்னார். அவர் அவருடைய சொந்த ஊரில் அவருடைய சொந்த நிலம் ஒன்றை பள்ளிவாசலுக்கு வக்ஃபு செய்திருக்கிறார் ஆராசா. பாராளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்களுடைய நிலத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. இனிமேல் அரவிந்த் ரமேஷ் அவர்களோ நம்முடைய ரவி அவர்களோ நமக்கு ஒரு நிலத்தை வக்ஃபாக கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் கொடுக்க கூடாது என்று சொல்வதற்கு டெல்லி கோமான் அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது நான் கேட்கிறேன். இந்த பந்தவாசம் நீ எப்படி உள்ளே புகுந்து சட்டத்தை போட்டு தடுத்து விடுவாய்? நீ சட்டத்தை நிறைவேற்றி விட்டாலும் கூட அந்த சட்ட படையெடுப்புகளை அணை போட்டு தடுக்கின்ற 1000 அன்புமிக்கவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். வக்ஃபு தான் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவேன். நாங்க கிஃப்ட் ஈடு போடுவோம். என்ன வழக்கறிஞர் போட்டுடலாம், கிஃப்ட் ஈடு போடுவோம். என்ன இது தெரியாதா? அது உனக்கு சட்டம் போடுவது அருகதை இருக்கிறது என்றால் அந்த சட்டத்துக்குள்ளே சந்து கொண்டுகளை கண்டுபிடிக்கின்ற அற்புதமான வழக்கறிஞர்கள் அல்லவா எங்களுடைய வலதும் இடதுமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இதில் உள்ள சூட்சமத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்து பெருமக்கள், அதாவது முஸ்லிம் அல்லாதவர்கள், அது கிறிஸ்தவர்களோ இந்துக்களோ ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களோ அல்லது புத்த மதத்தை சார்ந்தவர்களோ ஜைனர்களோ சீக்கியர்களோ யாரோ வக்ஃபு செய்ய முடியாது என்றால் அதற்கு என்ன அர்த்தம், என்ன பொருள்? முஸ்லிம்களை நீ தனிமைப்படுத்துகின்றாய். கெட்டோசேஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். கெட்டோசேஷன் என்று சொன்னால் ஹிட்லர் யூதர்களை கொடுமைப்படுத்திய போது அவர்களுக்கு தனி வாழ்விடங்களை ஒதுக்கி கொடுத்தார். நமக்கு புரிகிற பாஷையை சொல்வதாக இருந்தால் சேரி பகுதிகள் என்று சொல்லலாம். அந்த வார்த்தையை சொல்வதற்காக நீங்கள் தவறாக புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன், அவ்வளவுதான். எந்த அரசு வசதிகளும் டிரைனேஜ் இருக்காது, ஒழுங்கான பவர் சப்ளை இருக்காது, வாட்டர் சப்ளை இருக்காது. அரசினுடைய எந்த உதவிகளும் போய் சேராத இடங்களை தான் ஹிட்லர் யூதர்களுக்கு ஒதுக்கி கொடுத்திருந்ததாக ஜெர்மன் வரலாறு சொல்கிறது. இதுதான் கெட்டோ என்று பெயர். GHETTO கெட்டோ என்பதற்கு பெயர். இங்கே முஸ்லிம்களுக்கு ஒரு கண்ணுக்கு புறப்படாத ஒரு கெட்டோவை ஒதுக்குவதற்கு பிஜேபி முயலுகிறது. தெருக்களுக்குள்ளே பக்கத்து வீட்டிலே ஒரு முஸ்லிம் அல்லாதவரோடு தான் ஒரு முஸ்லிம் வசித்துக் கொண்டிருப்பான். ஆனால் அவனுக்கும் இவனுக்கும் இடையிலே ஒரு கண்ணுக்கு தெரியாத திரையை போடுவதற்கு சட்டத்தை கருவியாக வைத்துக் கொண்டு முஸ்லிம்களை வேட்டையாட முயற்சிக்கின்றார்கள். இதற்குதான் கெட்டோசேஷன் என்று சொல்வது. முஸ்லிம்களை தனிமைப்படுத்துவது, அதுதான் அவருடைய நோக்கம். வடபுறத்திலே அதற்கான வெற்றி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள், அறுவடைகளை செய்திருக்கின்றார்கள். எனவே தனிமைப்படுத்தக்கூடிய இந்த முயற்சி தான் அவருடைய மிக முக்கியமான நோக்கமாக நாம் கருத வேண்டியிருக்கிறது. அதே போல வக்ஃபு என்பது அந்த அடிப்படை சொல்லு அது என்ன பொருளை தருகிறது என்றால், அதாவது சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப். இதுதான் விஷயம். ஒன்ஸ் நான் வக்ஃபு கொடுத்து விட்டால் அதற்கு நான் உரிமையாளர் அல்ல. யார் உரிமையாளர்? அல்லாஹ் தான் உரிமையாளர். ஓனரே அல்லாஹ் தான்.
ஒரு சொத்துக்கு ஓனர் அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறாரோ அப்படித்தான் பயன்படுத்தணும் இல்லையா? ரவி அண்ணனுக்கு ஒரு இடம் இருக்குது, அதை எப்படி பயன்படுத்தணும் சொல்றாரு, அப்படித்தான் நம்ம பயன்படுத்தணும். இப்போ இறைவன் ஓனர் என்று வந்ததற்கு பிறகு இறைவன் சொல்லுகின்ற அடிப்படையில் தான் அந்த வக்ஃபை பயன்படுத்த வேண்டும். ஆனால் இந்த சட்டம் என்ன சொல்கிறது என்றால், ஒன்றிய அரசு என்ன சொல்கிறதோ அப்படி வக்ஃபின் வருமானம் செலவிடப்பட வேண்டும் என்று சொல்கிறது. யார் பெற்ற பிள்ளைக்கு யாரு இனிஷியல் போடுறது? யோசித்து பாருங்கள். சொத்து இறைவனுடையது, அதுல கிடைக்கிற வருமானத்தை நான் சொல்ற மாதிரி செலவு பண்ணு என்று சொல்கின்றார். தமிழ்நாட்டில் முற்போக்கு திட்டங்கள் என்று இவைகளெல்லாம் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றனவோ அவற்றை எல்லாம் அதிலே உள்ளே திணிக்கின்றார்கள். ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி விதவைகள் மறுவாழ்வுக்கு செலவு பண்ணணும், அதுக்கு நாங்க ஏற்கனவே செலவு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்படி சில கவர்ச்சிகரமான சொற்களை வெளியே வைத்துக் கொண்டு உள்ளுக்குள்ளே ஆக்கிரமிக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்களை ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு தீய நோக்கத்தோடு தான் இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு அமல்படுத்தி இருக்கின்றது. ஒரு குழந்தை அழுகுதுங்க, தாய்க்காரி ஓடி போய் இந்த குழந்தையை தூக்கி எங்க புண்ணு இருக்குது, எங்க எலும்பு ஒழிச்சதுன்னு தேடுவா. தாயை முந்தி கொண்டு ஒருவன் ஓடுகின்றான், அல்லது ஒரு பொம்பளை ஓடுறான், தாய் நிக்கிறா, குழந்தை அழுகுது, தாயை முந்திக்கிட்டு இன்னொருத்தி போறா, அவ போய் குழந்தை கழுத்துல கைய வைக்கிறா. கத்தாத தாய்க்காரி கேட்கிற, ஏன் கழுத்துல கைய வைக்கிறேன்னு. இல்ல குழந்தை அழுகுது, இல்ல அழுகையை அடக்கிறேன்னு சொல்றா. அந்த மாதிரி தான் முஸ்லிம்கள் சிரமப்படுகிறார்கள். அதனாலதான் வக்ஃபு சொத்தை நாங்க மெயின்டைன் பண்ண போறோம் என்பது குழந்தையினுடைய கழுத்தில் கால் வைப்பதை போல, கை வைப்பதை போல ஒன்றிய அரசு வக்ஃபையே சாகரிக்க பார்க்கிறது. நான் கேட்கிறேன், அமித்ஷா சொன்னாரே, என்ன கூப்பாடு வேணாலும் போடுங்க, சட்டத்தை நாங்க கொண்டு வந்துருவோம் அப்படின்னு திமிரா பேசினார்ல. நான் கேட்கிறேன், அப்போ எதுக்கு ஜேபிசி அமைச்சீங்க? அப்ப எதுக்கு நீங்க ஊர் ஊரெல்லாம் ஜேபிசி அலைய விட்டீங்க? நீங்க நினைக்கிறது தான் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் வெளியில செய்வதெல்லாம் நாடகமா? இதெல்லாம் பாராளுமன்றத்துடைய உரிமைகளை மீறுகின்ற செயல் அல்லவா? நீ எப்படி உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தகுதியை நீ பெறுகிறாய்? அந்த தகுதியை உனக்கு இல்லையே. பாராளுமன்றத்தில் நாங்கள் சட்டத்தை கொண்டு வருவோம், நீங்க என்ன வேணாம் பேசு என்று ஜேபிசியை அமைத்து விட்டு சொல்கிறாய் என்றால் நீ எவ்வளவு பெரிய ஆணவக்காரனாக இருந்தால் அப்படி சொல்ல முடியும்? பாராளுமன்றத்தை மதிக்காத நீ எப்படி உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தகுதியை பெறுகிறாய் என்கிற கேள்வி வருகிறது அல்லவா? எனவே செய்வதெல்லாம் அட்டகாசம், அக்கிரமம், அநியாயம். ஆனால் வெளியிலே நல்லவர்களைப் போல வேடம். அதே போல இன்னொன்றை நாம் இங்கே கருத்திலே கொள்ள வேண்டும். 1991 பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட்னு ஒரு சட்டம். அந்த சட்டம் என்ன சொல்கிறது என்றால், 1947 ஆகஸ்ட் 15 நாட்டில் சுதந்திரம் கிடைக்கிற அன்னைக்கு ஒரு வழிபாட்டு தலம், ஒரு இடம் எந்த மதத்தினுடைய வழிபாட்டு தலமாக இருந்ததோ அந்த மதத்தினுடைய வழிபாட்டு தலமாகவே அது தொடர வேண்டும். அதுல யாரும் குறுக்கிடக்கூடாது, அந்த கட்டடத்தினுடைய கேரக்டரை மாற்றக்கூடாது என்று சொல்லுகிறது. ஆனா இவன் எப்படி சட்டம் கொண்டு வந்திருக்கான்? அந்த வக்ஃபு சட்டம் எப்படி கொண்டு வந்திருக்கிறான்னா, நல்லா கேளுங்க நீங்க. ஒரு இடம், அந்த இடத்து மேல ஒரு பள்ளிவாசல் இருக்கு. எத்தனை வருஷமா இருக்கு? 200 வருஷமா இருக்கு. 200 வருஷமா பள்ளிவாசல் இருக்கு. இப்ப அவன் போர்ட்டல் ஒண்ணு போடுறான், ஒரு ஆன்லைன் போர்ட்டல். அந்த போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும், இந்த இடத்துக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணணும். 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆவணம் என்கின்ற ஒன்று நடைமுறையில் இருந்ததா? இல்ல, வாய்மொழியாகத்தான் கொடுப்பாங்க. வாய்மொழியாக வக்ஃபு செய்யறதுல இந்த கட்டிடத்தை கட்டி இந்த கரண்ட் வாங்குவாங்க இல்லையா? அது சின்ன தீர்வை போடுவாங்க, வரி போடுவாங்க, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். இதுதான் இதுக்குள்ள டாக்குமெண்ட். இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் தான் இதுக்கு மெயின் டாக்குமெண்ட். ஆனா அவன் என்ன சொல்றான்? வக்ஃபு செஞ்ச டாக்குமெண்ட் ஒரிஜினலை கொண்டு வந்து நீ எங்கள்கிட்ட காட்டு. இல்ல அப்படின்னா இது ஓன் இடம் இல்ல. அப்ப இது யார் இடம்?
அதை கலெக்டர் முடிவு பண்ணுவாரு. அதாவது 200 வருடம் பள்ளிவாசல் இருந்த ஒரு இடத்தை அது யார் பள்ளிவாசலுக்கு சொந்தமா அல்லது அது வந்து அரசுக்கு சொந்தமா என்பதை கலெக்டர் முடிவு செய்வாருன்னு கலெக்டர் கையில பொறுப்பு ஒப்படைக்கலாம். சரியா? 200 வருஷம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நிலம் ஒரு சோழிங்கநல்லூர்ல வச்சுக்குவோம். அந்த சோழிங்கநல்லூர்ல ஒரு காலி இடம் இருக்கு, அந்த பள்ளிவாசல் கிடையாது. அங்க நம்மள மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, ரவி இந்த மாதிரி ரமேஷ் இந்த மாதிரி ஒருத்தர் வப்பு செஞ்சிருக்காரு வச்சுக்கோ, அதான் கொடுக்கலாமே. ஒருகாய் பத்த பிள்ளைகள் மாதிரி தானே எல்லாரும் கொடுக்கிறது. வக்ஃபா பண்ணியாச்சு, வக்ஃபா ரிஜிஸ்டரே பண்ணியாச்சுன்னு வச்சுக்குவோம். அதுல வந்து ஒருத்தர் போய் ஒரு கொட்டாயை போட்டு உட்கார்றாரு. என்க்ரோச்மெண்ட், ஒரு ஆக்கிரமிப்பிலே ஒரு கொட்டாயை போட்டு உட்கார்றாரு. 12 வருஷம் கொட்டாயை போட்டு உட்கார்ந்துட்டாரு. 13வது வருஷம் நம்ம அமித் பாய் போய் எங்க பள்ளிவாசலுக்கு ரமேஷ் அண்ணன் தந்ததுன்னு போய் நிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அவன் சொல்லுவான், நான் 12 வருஷம் இதுல கொட்டாயை போட்டு உட்கார்ந்துட்டேன் அப்படின்னு கோர்ட்ல போய் சொன்னா, கோர்ட்டுக்கு அந்த சட்டத்தின்படி என்ன தீர்ப்புன்னா அந்த இடம் அவனுக்கு சொந்தம். ஏன்? 12 வருஷம் அவர் கொட்டாயை போட்டு அதுல உட்கார்ந்துட்டாரு, அனுபவ பாத்தீதி அவருக்கு. நாங்க 200 வருஷமா இருக்கிறோமே, அனுபவ பாத்தீதி என்ற அடிப்படையிலாவது எங்களுக்கு தரக்கூடாதா அப்படின்னா இல்ல தரக்கூடாது. ஏன்னா அதுக்கு டாக்குமெண்ட் இல்லை. டாக்குமெண்ட் ஒண்ணு கண்டுபிடிக்காத காலத்துல நாங்க அங்க வந்துட்டோம். அதெல்லாம் பேசக்கூடாது, எங்க சட்டப்படி அது தப்பு. இடத்தை கொடுத்துட்டு போ. அப்ப பில்டிங் உங்களுக்கு சொந்தம், இடம் எங்களுக்கு சொந்தம். மாப்பிள்ள அவரு போட்டுக்கிற சட்டை என்னுடையது. மாப்பிள்ள அவரு போட்டுக்கிற சட்டையை எதுவுமே சொல்லுவது ஒரு தமாஷ் ஒண்ணு டிவியில பாக்குறோம் தெரியுமா? அந்த மாதிரி பில்டிங் பள்ளிவாசல் தான், இடம் வந்து வக்ஃபுக்குள்ளது இல்ல. இந்த மாதிரி தகுதி தத்தம் பண்றவன் எத்தனை பேர் உலகத்துல எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டான் யோசனை பண்ணி பாருங்க. இறைவனுடைய சொத்துல கை வச்சவன் அவனுக்கு என்ன நிலைமை? சிவன் சொத்து குல நாசம் இல்லையா? சிவன் சொத்து குல நாசம். அந்த காலங்கள்ல பள்ளிவாசல்கள்ல நம்ம சிட்டியில தான் அந்த மாதிரி சின்ன சின்ன பள்ளிவாசல், கிராமங்கள்ல பெருசா இருக்கும். 1 ஏக்கர்ல பெருசா கட்டியிருப்பாங்க. தென்னை மரம் இருக்கும், மாமரம் இருக்கும். அந்த மாமரத்துல தென்னை மரத்துல எல்லாம் தேங்காய் மாங்காய் எல்லாம் வெள்ளிக்கிழமை தூச்சி வச்சிருப்பாங்க. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏல விடுவாங்க. பள்ளிவாசல்கள்ல பாத்துருக்கீங்களா? ஏல விடுவாங்க. ஒருத்தர் 100 ரூபான்னு சொல்லுவாரு, அதுல 100 மாங்காய் இருக்கும், 100 ரூபா. ஒருத்தர் 200 அப்படின்னு, ஒருத்தர் 300 400 அப்படின்னு சொல்லுவாரு. 400 ரூபாய்க்கு ஏல எடுத்துட்டு போயிடுவாரு. வீட்டுல போனா அவருடைய மனைவி அம்மாலாம், பள்ளிவாசல் பொருளை கொண்டு வராதப்பா, பள்ளிவாசல் பொருள் 1 பைசா நம்ம வீட்டுக்கு லாபமா வந்தாலும் அது பாவம். இந்த 400 ரூபாய் நீ பள்ளிவாசலுக்கு கொடுத்துட்டு இந்த மாம்பழத்தை எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சொந்தக்காரன் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருவாங்க. அவங்க தொடவே மாட்டாங்க. ஒரு தேங்காய் வீட்டுக்குள்ள வந்து சட்னி அரைக்க சால்னால பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்? ஒருவேளை இந்த தேங்காவுடைய மதிப்பு 500 ரூபாயா இருந்து ஏலத்துல இருந்து 400 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்து 100 ரூபாய் அல்லாஹ்வுடைய காசு நம்ம வீட்டுக்கு வந்துருச்சுன்னா வீடே அழிஞ்சு போயிடும். சிவன் சொத்து கொல நாசம். இப்படி பார்த்து பார்த்து ஆன்மீக உணர்வு ஊட்டப்பட்ட ஒரு மண்ணில் வந்து நின்று கொண்டு 9,40,000 ஏக்கரை அப்படி வலிச்சு தொடச்சு நக்கி நீ வந்து அதானி கையில கொடுக்கறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன? நாங்க பக்கடா சாப்பிட்டு இருப்போம் உட்காந்து உடனே பார்த்துக்கிட்டு. நீ அதானிக்கு எல்லாவற்றையும் டாக்குமெண்ட் போட்டு கொடுக்கும்போது நாங்க என்ன மிச்சம் சாப்பிட்டு இருப்போமா? மிச்சம் வச்சாங்க நாங்கள்லாம். ஓட இந்தியாவில் இருந்து கைபர் போலன் கலவாய் வழியாக அத்தனை பேரையும் விரட்டுகின்ற காலம் வந்து விட்டது. அதற்கு தமிழ்நாட்டில் கால்வோர் விழா நடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடுதான் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும். இந்தியாவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு ஆசுவாசம் பெறுகிறது. இங்கிருந்து தென்றல் காற்றை அனுப்புகிறது. அந்த தென்றல் காற்றை எங்கிருந்து அது கதவு திறந்து இந்தியாவுக்கு வழிவிட்டிருக்கிறது என்று சொன்னால் டெல்லி பட்டணத்தில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தில் இருந்து. அதுதான் தமிழ்நாட்டின் சாதனை. அதுதான் தமிழ்நாட்டின் சாதனை. அந்த சாதனை இன்னும் தொடர வேண்டும். இங்கே இருந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், வெறுப்பின் சந்தையில் அன்பின் கடை திறக்கப் போகிறேன் என்று சொன்னாரே தமிழ்நாட்டிலே வந்து. நிஃபரத் கா பஜார் மே முஹப்பத் கா துகான் போலாகும் என்று சொன்னார் அல்லவா? அந்த மொழியிலே வேண்டுமானால் நமக்கு பிரச்சனை இருக்கலாம், அந்த கருத்திலே நமக்கு உடன்பாடு உண்டு.
உடன்பாடல்ல. அந்த கருத்து தான் நம்முடைய வாழ்க்கையும் வழியும் அதுதான். எனவே வெறுப்பு என்கிற நெருப்பை அணைக்கின்ற தென்றல் காற்றாக தமிழ்நாட்டிலிருந்து புறப்படக்கூடிய கருத்துக்கள் இருக்க வேண்டும். அதற்கு இது போன்ற இந்த கருத்தரங்கங்கள் துணை இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த நம்முடைய சகோதரர்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். ஹசரத் அவர்களுக்கு வக்ஃபு சட்டம் ஒன்றிய அரசு கூறக்கூடிய பொய்களை உண்மைகளாக நமக்கு எடுத்து தந்திருக்கிறார்கள்.